தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு கவி அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். உளுந்தூர்பேட்டையில் வெளுத்து வாங்கிய மழையால் விளை நிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்க கேட்போம். ஸ்ரீ பாலாஜி வணக்கம். எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலாஜி? மேலும் தற்போதைய வானிலை நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் உள்ள வட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை 96 மில்லிமீட்டர் மழை பதிவானங்களில் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் பல இடங்களில் மழைநீரானது சூழ்ந்தது. இதற்கிடையே உளுந்தூர்பேட்டை தாலுகா வீரமங்கலம் கிராமத்தில் இருந்து அருகில் உள்ள பின்னல்வாடி செல்லும் சாலையில் ஏரிக்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஓடை ஒன்றில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள சுமார் 50 ஏக்கர் விளைநிலத்திற்குள் மழைநீரானது சூழ்ந்து கொண்டது. வீரமங்கலம் கிராமத்தில் உள்ள வயல்வெளி சாலை ஒன்றுக்காக ஓடையை மறித்து பாதை உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது மழை வெள்ளம் வயல்வெளி பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினரும் வேளாண்மை துறையினரும் தற்போது அந்த கிராமத்துக்கு விரைந்துள்ளனர். விரைவில் ஓடையை சரி செய்து மழைநீரை கட்டுப்படுத்தும் பணியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். பாதிக்கப்பட்ட விவசாயிகிட்ட பேசுனீங்களா? என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அவங்க? வணக்கம். டிட்பா புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாலை நேரத்தில் இரவு நேரத்திலும் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர், ஈசனக்குடி, செட்டியமூலை, சோழங்கநல்லூர், இருள் நீக்கி, சின்ன குருவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடி விதைப்பு செய்து 30 நாட்களை ஆகின்ற தாழை நெற்பயிர்கள் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் தற்போது மழை நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்து கடந்த ஒரு மாதமாக பயிர்களை காப்பாற்றி வந்த நிலையில் இந்த புயலினால் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக பயிர்கள் முற்றிலும் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. எனவே உடனடியாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக ஆய்வு சென்று உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆண்டு 2,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாடி விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தொடர்ந்து லேசான மழையும் அவ்வப்போது கனமழையும் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.